अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुभरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपायगतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பரம பாகவதோத்தமரான பிரகலாதாழ்வானுடைய வைபவத்தை நமக்கு இப்பொழுது காட்டி கொண்டு வரார் பராசர மகர்ஷி இந்த விஷ்ணு புராணம் அப்படின்ற புராண ரத்னத்தில். இந்த பிரகலாதாழ்வானுக்கு உண்டான வைபவம் என்னன்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே எம்பெருமானிடத்துல அதீவமான பிரேமத்தோடு இருந்தவர். வெறும் பிரேமத்தோடு இருக்கிறது மட்டுமல்லாமல் இருக்கிற தத்துவங்களை எல்லாம் உள்ளபடியே உணர்ந்திருந்தவர். ஆனபடியாலேயே மத்துமுண்டான தைத்திய பிள்ளைகள் எல்லாம் உட்காத்தி கொண்டு தான் உபதேசம் பண்ணுற போது ரொம்ப ஆச்சரியமாக பண்ணுறார். அந்த ஸ்லோகமானது ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம். அதாவது பால்யே கிரீடனகாசக்தாக யௌவனே விஷயோன்முகாக அஜ்ஞானயந்த்யசக்தியாச்ச வார்த்தக்கியம் சமுபஸ்திதம் அப்படின்னு. அப்போ அந்த பாலாவஸ்தையில் எல்லாரும் விளையாட்டிலையே கழிச்சுட்றா, யௌவனத்துலன்னா விஷயாசக்தியிலே கழிச்சுட்றா. வார்த்தக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை துன்பங்களோ எல்லாம் வந்து சேர்ந்துடுறது. இந்த மாதிரி இருக்கிறபடியாலே தஸ்மாத்து பால்யே விவேகாத்மா யதேத ஸ்ரேயசே சதா. ஆனபடியாலே விவேகாத்மா, அதாவது நல்ல பகுத்தறிவு உள்ளவன், நல்ல புத்தி உள்ளவன் என்ன பண்ணணும்னா பால்யத்திலேயே தன்னுடைய ஸ்ரேயஸுக்காக உழைக்க வேணும் அப்படின்னு காட்டுறான். ததே தத்வோ மயாக்கியாத்தம் யதி ஜானீத நான்ருதம் தஸ்மாத் ததஸ்மத் பிரீத்தையே விஷ்ணு ஸ்மரியதா பந்தமுக்திதா. நான் சொல்கிறது உங்களுக்கு பொய்யா தோற்ற வேண்டாம், இதுதான் உண்மை. ஆனபடியாலே எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இந்த பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை கீர்த்தனம் பண்ணலாம். அந்த எம்பெருமான் தான் எல்லா பந்தங்களையும் விடுவிக்கிறவன். இப்போ இந்த முன்னாடி பார்த்தோமே, பால்யம் யௌவனம் கௌமாரம் யௌவனம் முதலான எத்தனையோ அவஸ்தைகள், அது மேலே சரீர அந்தரங்கள், இந்த மாதிரி எத்தனையோ பார்த்தோமே. அதெல்லாம் துக்கமாக இருக்கிறது, துக்க ரூபமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதெல்லாம் பந்தனம் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த பந்தனத்தை விடுவிக்கக்கூடியது ஒரு உபாயம் எது அப்படின்னு கேட்டால் அதுதான் எம்பெருமான். விஷ்ணு தான் அந்த உபாயம் அப்படின்னு காட்டி அந்த விஷ்ணுவை நாம் ஸ்மரணம் பண்ண வேணும், எல்லாரும் பண்ண வேணும் அப்படின்னு காட்டுறார். பிரயாச ஸ்மரணேகோஸ்ய ஸ்மிருதோ யச்சதி சோபனம் பாபக்ஷயச்ச பவதி ஸ்மரதாம் தமஹர்நிஷம். அவனை நாளும் அவனை வணங்குறவர்களுக்கு, அவனை ஸ்துதி பண்ணுறவர்களுக்கு பாவங்களெல்லாம் கழிஞ்சு போகிறது. அப்படி இருக்கிறச்சே அவளுக்கு என்ன கஷ்டம், அதாவது பாப்பங்கள் எல்லாம் க்ஷீணிச்சு போகிறது. சொல்கிறதுக்கும் சுலபமாக இருக்கிறது, பலமோ மகத்தாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு உபாயமாக இருக்கிறது அந்த எம்பெருமானை ஸ்மரணம் பண்ணுறது. சர்வபூதஸ்திதே தஸ்மின் மதிர் மைத்ரி திவானிஷம் பவதான் ஜாயதாமேவம் சர்வக்லேஷான் பிரகாசத. எல்லா கிளேஷங்கள் அப்படின்னா எல்லா கஷ்டங்கள் எல்லாம் விட்டுடுங்க, மனசுன்னா எல்லா கஷ்டங்களையும் விட்டு தொலைச்சிடுங்க. இதை என்ன பண்ணணும்னா சர்வபூதஸ்திதே தஸ்மின், எல்லா பூதங்களுக்குள்ளேயும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த எம்பெருமான் அந்தர்யாமிய மைத்ரி திவானிஷம். அந்த எம்பெருமானிடத்துல மைத்ரி பவதி அப்படின்னு
உங்களுக்கு எல்லாம் அவன் பேர்ல சொல்றது கேட்கறதான் தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு கேட்கறதா? கேட்கறதா? எல்லா பூதங்களுக்குள்ளேயும் எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை தியானம் பண்ணணும். தஸ்மின் மதிர் மைத்ரி திவானிகம் அப்படின்னு நாளும், அதாவது பகலும் இரவும் அந்த எம்பெருமானிடத்துல நம்ம மைத்திரியை கொண்டிருக்கணும். அது மேலே சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம், தாபத்ரயேணாபிஹதம் யதேதத் அகிலம் ஜெகத்து ததா சோச்சேஷு பூதேஷு துவேஷம் பிராஜ்ய கரோதிகா. இந்த மொத்தம் ஜகத்தை எப்படி இருக்கிறதுனா தாபத்ரயாபிபூதமாக இருக்கிறது. தாபத்ரயம் அப்படின்னா ஒரு வேடிக்கை சொன்னார் சுவாமி, இந்த ஊரில் தான் தாபத்ரயம் தெரியும். எப்படி தெரியும்னா, கீழே நிலம் கொதிக்கிறது, மேலே ரூஃபு கொதிக்கிறது, பக்கத்தில் சோறு கொதிக்கிறது, 3 இடத்துலையும் கொதிக்கிறது 3 தாபங்கள் அப்படின்ட்டா. அப்படி இல்லை, 3 தாபங்கள்னா ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம், அத்தியாத்மிகம் அப்படின்ற 3 தாபங்கள். ஆதி பௌத்திகம்னா மற்றும் உண்டான பூதங்களாலே நமக்கு உண்டாகக்கூடிய தாபம். அதாவது மற்ற பூதங்கள்னால் மற்ற பிராணிகளெல்லாம் இருக்கிறது, மற்ற விலங்குகள், மற்ற மனுஷர்கள் எல்லாராலையும் நமக்கு உண்டாகக்கூடிய தாபம், துக்கம், அதுக்கு தான் ஆதி பௌத்திகம்னு. ஆதி தெய்வீகம் அப்படின்னா எங்கே எத்தனையோ இடங்களில் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்னு பார்க்குற பாருங்க, இந்த ஏதோ பெரிய சுனாமி வந்துடுறது, பூகம்பம் ஏற்படுறது, எதோ நடக்கிறது அப்படின்னாலே இதெல்லாம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு தெய்வத்தினுடைய சங்கல்பத்தால் நடக்கக்கூடிய துக்கங்கள். 3வது ஆத்தியாத்மிகம், இதுதான் ரொம்ப வேடிக்கையாக தாப்பம். ஏன்னா எனக்கு நானே கொண்டுக்கிற ஒரு துக்கம். எனக்கு நானே எங்கேயாலும் துக்கம் கொண்டு போயிருந்தேன்னா அதுக்கு ரொம்ப உத்தமமான சரித்திரம் உதாரணம் சொல்லணும்னா காக்காசுரனை பாருங்கன்னா, காக்காசுரன் என்ன பண்ணா, தன்னுடைய ஆனந்தத்துக்குன்னு சீதா பிராட்டியை ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சா. கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது, பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டா திருமால். அந்த மாதிரி தான் தன்னுடைய ஆனந்தத்துக்குன்னு ஏதோ ஒரு காரியம் பண்ண அவனுக்கு அதுவே துக்க ரூபமாக பரிணமிச்சுடுத்தோ இல்லையோ. அப்போ தன்னாலேயே தனக்கு உண்டாகக்கூடிய ஒரு தீமை, அந்த துக்கம், அதுக்கு தான் ஆத்தியாத்மிக தாபம் அப்படின்றது. இப்போ மற்றவர்களாலே தனக்கு உண்டாருது, தெய்வத்தாலே உண்டாருது, தன்னாலேயே தனக்கு உண்டாருது. இந்த 3 தாபங்களாலே அடிக்கப்படுறா இந்த ஜனங்களெல்லாம் இந்த லோகத்தில். அப்பேற்பட்ட தாபத்ரேன அபிஹதம் யதேதத் அகிலம் ஜெகத்து. இந்த மொத்தம் ஜெகத்து அந்த மாதிரி தான் இருக்கிறது, தாபத்ரயங்களாலே அடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறச்சே ததா சோச்சேஷு பூதேஷு துவேஷம் பிராஜ்ய கரோதிகா. அப்பேற்பட்ட இந்த பூதங்களில் நம்ம எல்லாம் சோகத்தை படணும். ஐயோ பாவம், இதெல்லாம் இப்படி கஷ்டப்படுறதேன்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு இந்த மனுஷர்கள் இடத்துல, இந்த ஜந்துக்கள் இடத்துல யார் தான் கோபம் கொள்ள முடியும்? அவன் எனக்கு இந்த அபகாரம் பண்ணா, எனக்கு இவன் அப்படி சொன்னா அப்படின்னு யார் கோபம் கொள்ள முடியும்? கோபம் கொண்டு பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாரும் இந்த தாபத்திரயத்தால் அடிக்கப்பட்டவா தான். அது சொல்கிறவனும் சரி, அது அபகாரம் பண்ணுறவனும் சரி, அபகாரத்தை அனுபவிக்கிறவனும் சரி, யாராக இருந்தாலும் இந்த தாபங்களால் அடிக்கப்பட்டவர்கள். ஆனபடியால் அவர்களை பார்த்தா ஐயோ பாவம் அப்படின்ற ஒரு இரக்கம் வரணும். எங்கே இந்த மாதிரியான துவேஷம் எங்கே வர முடியும், கோபம் எங்கே வர முடியும்? துவேஷம் பிராஜ்ய கரோதிகா. அதை சொல்கிறார், அத்த பத்ராணி பூதானி ஹீனசக்திரகம் பரம் முதம் ததாபி குர்வீத ஹா நிர்த்வேஷபலம் யதா. ஆனபடியால் எல்லாருக்கும் நன்மையே பண்ணுறதை வச்சுக்கோங்க அப்படின்ற. அத்த பத்ராணி பூதானி ஹீனசக்திரகம் பரம் முதம் ததாபி குர்வீத ஹா நிர்த்வேஷபலம் யதா. இன்னொன்று அவன் புலம்ப ஆரம்பிச்சுடுறான். சாமானியமாக இந்த மனுஷன் புலம்ப ஆரம்பிச்சுடுறான்.
எனக்கு தான் லோகத்தில் எல்லா கஷ்டம். இன்னைக்கு யார் தான் இந்த வார்த்தையை சொல்லலை பாருங்க. எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு மட்டும் சொல்லலை, எனக்கு மட்டும்தான் அநேகமான கஷ்டங்கள், வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் ரொம்ப அடிபடுறான் இவன். எல்லாருக்கும் சமானமான கஷ்டம் தான் இருக்கிறது, ஆனால் சொல்கிறது மட்டும் எப்படி சொல்லுவா, எனக்கு மட்டும்தான் இந்த லோகத்தில் கஷ்டம், மற்ற எல்லாரும் மங்களமாக நன்னா இருக்காளே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுவும் கிடையாது அப்படின்னு. அதை பத்ராணி பூதானி ஹீனசக்தி ரஹம்பரம் முதம் ததாபி குர்வீதா ஹா நிர்த்வேஷஃபலம் யதா. இந்த மாதிரி நினைக்க நினைக்க இன்னும் துவேஷம் அதிகரிக்கும் வழியா அது போக அதானபடியால இந்த நினைவை முதல்ல விட்டுடுங்கோ அப்படின்றார். பத்தவைராணி பூதானி துவேஷம் குர்வந்தி சேத் ததா சுஷோச்சானி அந்ய அதிமோகேன வியாப்தானீதி மனிஷினாம். பத்தவைராணி பூதானி துவேஷம் குர்வந்தி சேத் ததா. அதாவது அந்த பகைமை அப்படின்றது ஒன்று இருக்கிறது. அந்த பகைமையை மற்ற பூதங்கள் இடத்துல பகைமையே கொண்டாடினால் அப்போது சுஷோச்சானி அதிமோகேன வியாப்தானீதி மனிஷினாம். அப்போது அந்த பகைமை கொண்டாடுறவர்களை பார்த்தால் மனிஷினாம் ஞானிகள் என்னவா நினச்சிக்கணும்னா, ஐயோ பாவம் இந்த மோகத்தால் அடிக்கப்பட்டிருக்கிறான், இந்த மோகம் இவனை பாதிக்கிறது அப்படின்னு அவர்கள் பக்கத்தில் சோகம் பட வேண்டியா இருக்கிறது. ஏதே பின்னதிருஷாம் தைத்யா விகல்பாக கதிதாமயா கிருத்வாபியுபகமம் தத்ர சங்கேபா ஸ்ரூயதாம் மம. இந்த மாதிரி பெருசாக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டதே அதனுடைய ஒரு சங்கேபம். அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன், விதவிதமாக எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டேன் இது வரைக்கும். அதனுடைய சங்கேபம், அதனுடைய ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. புழிஞ்ச சாரமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னன்னா, விஸ்தார சர்வபூதஸ்ய விஷ்ணோ சர்வமிதம் ஜகதி திரஷ்டவ்யம் ஆத்மவத் தஸ்மாது அபேதேன விசக்ஷணைஹி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டத்தை சொல்லி கொடுக்குறார் பிரகலாதாழ்வான் இந்த இடத்துல. என்னன்றார், விஸ்தாரா சர்வபூதஸ்ய விஷ்ணோஹோ சர்வம் இதம் ஜெகத். இந்த ஜெகத்தெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா மகாவிஷ்ணுவினுடைய விஸ்தாரம், அந்த விஷ்ணு அப்படின்றவனுடைய விரிவாக இருக்கிறது. இப்போ பார்க்கறதெல்லாம் விஷ்ணுமயமாகவே இருக்கும். இந்த ஜெகத்தில் எதுவுமே பெருமாள் அல்லாத ஒரு வஸ்துவை பார்த்துடவே முடியாது. எல்லா வஸ்துக்களும், எல்லா மனுஷர்களும், எல்லா விலங்குகளும், யாராக இருந்தாலும் எல்லா பூதங்கள் எல்லாமே அந்த எம்பெருமான அந்தரியாமியாக கொண்டிருக்கவை தான். அந்த எம்பெருமான அந்தரியா கொள்ளாத ஒன்றுத்தையும் பார்த்துட முடியாது ஜெகத்தில். ஆனபடியாலே திரஷ்டவ்யம் ஆத்மவத்து தஸ்மாத் அபேதேன விசக்ஷணைஹி. ஆனபடியாலே நீ உன்னை எத்தனை பிரீத்தியோட பார்த்துக்கிறியோ அந்த மாதிரி ஜகத்தில் எல்லாரையும் சமமான பிரீத்தியோட பார் அப்படின்ற பிரகலாதாழ்வான். உன்னை நீ எத்தனை பிரீத்தியோட பார்த்துக்கிறியோ அந்த மாதிரி ஜகத்தில் எல்லாரையும் பார்க்க பழகிக்கோ அப்படின்னு எல்லாருக்கும் அங்கே உபதேசம் பண்ணுறார். அந்த மாதிரி இது யோசனை பண்ணாலே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். தன்னை போல ஆத்மவத்து எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டா ஒருத்தர் வச்சுக்கிறது, ஒருத்தர் அடிச்சுக்கிறது, பகைச்சிக்கிறது, இந்த பொறாமைப்படுறது இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை. இப்போ என்னை பார்த்து நானே பொறாமைப்படுறது உண்டா, இல்லை என்னை பார்த்து நானே துவேஷம் பண்ணுறது உண்டா, என்னை பார்த்து நானே கோவப்படுறது உண்டா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். மற்ற வாழ்க்கையெல்லாம் அந்த துவேஷம் பொறாமை இதெல்லாம் நடக்கிறது. தன்னை போலவே மற்ற வாழ்க்கையும் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறாரு இந்த இடத்துல. திரஷ்டவ்யம் ஆத்மவத் தஸ்மாத் அபேதேன விசக்ஷணைஹி. சங்காத ஒரு விஷயம், இந்த காஞ்சியிலேயே முன்னாடி இருந்த சுவாமிக்கும் முன்னாடி இருந்தவன், இந்த காஞ்சி மகாபெரியவா அப்படின்னு பேர் கொண்ட அந்த சுவாமி இருந்தது சந்திரசேகர சரஸ்வதி, அந்த சுவாமி இருந்தார். அவர் அவருக்கு முன்னாடி அந்த சுவாமி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படின்னாங்க மகாபெரியவான் பேர் கொண்டாடுறாள். அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிரசித்தமாச்சு இந்த சுப்பலட்சுமி பாடி. மைத்ரீம் பஜத அகில ஜெய்த்ரீம் அப்படின்ற ஒரு பாட்டு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை அதில் சொல்லிருப்பார். மைத்ரீம் பஜத, எல்லாரும் மைத்ரியை கொள்ளுங்கோ, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்போடு இருங்கோ, பகைமை வேண்டாம். எப்படி இருக்கணும்? மைத்ரீம் பஜத அகில ஜெய்த்ரீம் ஆத்மவதேவ பரானவிபஷத. இதே விஷயத்தை அங்கே காட்டிருப்பார். ஆத்மவதேவ பரானவிப, மற்றவாழை பார்க்குறச்சேவும் நீ உன்னை எப்படி பார்த்துக்கிறியோ அந்த பிரீத்தியோட பார்த்து அப்படின்னு காட்டுற. அந்த விஷயம் தான் இங்கே சொல்லியிருக்கிறது. சமுத்ஸ்ருஜ்யாசுரம் பாவம் தஸ்மாத் யூயம் ததா வயம் ததாயத்னம் கரிஷ்யாமோ யதா பிராப்ஸ்யாம நிர்வൃத்தி. சமுத்ஸ்ருஜ்ய ஆசுரம் பாவம், இந்த அசுரமான பாவத்தை, அதாவது துவேஷம், கோபம், இந்த மாதிரியான அந்த அசுரமான பாவங்களெல்லாம் விட்டுட்டு தஸ்மாத் யூயம் யதாவயம், ஆனபடியால் நீங்களெல்லாம் இந்த பாவங்களெல்லாம் விட்டுட்டு ததா யத்னம் கரிஷ்யாமோ யதா பிராப்ஸ்யாம நிர்வൃத்தி,
நீ வேற நான் வேற, நீ நீ கெட்டவன் நான் நல்லவன், நான் கெட்டவன் நீ நல்லவன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு நீ நான் அப்படின்ற பாவத்தெல்லாம் விட்டுட்டு நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் அப்படின்னு அந்த அந்த புத்தியோட சந்தோஷத்தை அடையலாமே. யானாக்னினா நச்சார்க்கேண நேந்துனா நச்ச வாயுனா பர்ஜன்ய வருணாபியாம் வா ந சித்தை நச்ச ராட்சசைஹி ந யக்ஷைஹி ந தைத்யைஹி நேந்திரைஹி நோரகைர் நச்ச கிண்ணரைஹி ந மனுஷ்யைஹி ந பசுபிஹி தோஷைர் நைவாத்ம சம்பவைஹி ஜ்வராக்ஷி ரோகாதிசார क्लीह गुल्मादिकैस्तथा द्वेषैर्ष्या मत्सराद्यैर्वा रागलोमादिभिः क्षयं न चान्यैर्नीयते कैश्चित् नित्या यात्यन्तनिर्मला ताम् आप्नोत्यमले यस्य केशवे हृदयं नरः. யார் ஒருத்தன் எம்பெருமானை அடைய முடியும், யாரால பெருமானை அடைய முடியும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக 3 ஸ்லோகங்களால் அந்த விஷயத்தை காட்டுறார். அதாவது யா நாக்னினா ந சார்க்கேனா, அக்னியால் நேராக அடைஞ்சிட முடியுமா, பெருமாளை அடைஞ்சிட முடியுமான்னா முடியாது. நச்சா அர்க்கேனா நயந்துனா நச்ச வாயுனா, சூரியனால் முடியாது, சந்திரனால் முடியாது, வாயுவால் முடியாது. பர்ஜன்யன் அந்த வருஷா தேவத்தை இந்திரனால் முடியாது, வருணனால் முடியாது. நான் சித்தைஹி நச்ச ராட்சசைஹி, சித்தர்களால் முடியாது, ராட்சசர்களால் முடியாது. ந யக்ஷைஹி ந தைத்யைஹி, யக்ஷர்களால் முடியாது, தைத்தியர்களால் முடியாது. ஏந்திரைர் நோரகைர் நச்ச கிண்ணரைஹி, தைத்யேந்திரைஹி நோரகை நச்ச கிண்ணரைஹி அப்படின்னு உரகங்களால் முடியாது, கிண்ணறர்களால் முடியாது. ந மனுஷைர் ந பசுபிர் தோஷைஹி நைவாத்ம சம்பவைஹி அப்படின்னு மனுஷர்களால் முடியாது, பசுக்களால் முடியாது. ஆக மொத்தத்தில் தோஷங்கள் இருக்கிற யாராலையும் முடியாது. பின்ன யாரால் முடியும்னா ஜ்வராட்சி ரோகாதி அதீசார क्लीह गुल्मादिकैस्तथा द्वेषैर्ष्या मत्सराद्यैर्वा रागलोभादिभिः क्षयं न चान्यैर्नीयते कैश्चित् नित्या यात्यन्तनिर्मला तामाप्नोत्य अमलेन्यस्य கேசவே ஹிருதயம் நரஹா அப்படின்னு இந்த தன்னுடைய தோஷங்களாலே வரக்கூடிய இந்த ஜுவரம், நேத்திர ரோகம், அதிசாரம், க்ளீஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோகம், குல்மா அப்படின்னு எத்தனையோ ரோகங்கள் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ வியாதிகள் எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியான வியாதிகள் என்ன, அதாவது உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள். அதே போல் மனசுக்கு வரக்கூடிய வியாதிகள் என்னதுன்னா துவேஷ, ஈர்ஷ்யா, அதாவது மற்றவர்களை பகைச்சிக்கிறது, மற்றவர்கள் பக்கத்தில் பொறாமைப்படுறது. அதே மாதிரி ஈர்ஷ்யா மத்சராத்யைர்வா ராக லோபாதிபிஹி க்ஷயம், அந்த ராகம் ரொம்ப ஆசை கொள்வது, பேராசை கொள்வது. லோபம்னா என்ன சொல்கிறது, க்ரீட் அப்படின்ற பாருங்க ஆங்கிலத்தில், அதுக்கு தான் லோபம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ராக லோபாதிபிஹி க்ஷயம் நச்சான்யே நியத்தே கைச்சிது நித்யாயாந்த் அத்தியந்த நிர்மலா அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரியான ஒரு தோஷங்களாலே இந்த யாருடைய ஒரு பிரீத்தியானது க்ஷயிக்காதோ, யார் இந்த எம்பெருமான் பேரில் நிர்மலமான பிரீத்தியை உள்ளவர்களோ, நச்சான்ய நியத்தே கைஷி நித்யா யாத்தியந்த நிர்மலா தாம் ஆப்னோத்யமலேன்யஸ்ய கேசவே ஹிருதயம் நரஹா அப்படின்னு யார் ஒருவன் இந்த எம்பெருமானிடத்திலேயே தன்னுடைய மனசை வெச்சவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த எம்பெருமானை அடைய முடியும். ஆனபடியாலே அசார சம்சார விவர்த்தனேஷு மாயாத்ததோஷம் பிரசபம் பிரவீமி சர்வத்திர தைத்யாஸ் சமதாம் உபேத சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்யா அப்படின்றா. அசார சம்சார விவர்த்தனேஷு, இந்த அசாரமான சம்சாரத்தில் சுத்திண்டே இருக்கிறத விட்டுட்டு மாயாத்த தோஷம் பிரசபம் பிரவீமி, இந்த சம்சாரத்தில் சந்தோஷத்தை பட்டேன் அப்படின்னு இதில் உட்காந்துருக்காதீங்கோ. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி சொல்கிறேன். சர்வத்திர தைத்தியாக சமதாம் உபேதா, எல்லா இடத்துலையும் சமத்துவத்தை பாருங்க. சமத்துவம்னா ஒரு சமமான தன்மை. நான் என்னை போலவே எல்லாரும், எனக்கு என்ன மதிப்போ எல்லாருக்கும் அதே மதிப்பு. நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படின்றது இல்லாமல் எல்லாரும் சமமாக பார்க்க கற்றுக்கோங்கோ. சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்யா, ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். எம்பெருமானுக்கு நம்ம ஆராதனம் பண்ணணுன்றோமே, என்ன ஆராதனா, எல்லாரும் சமமாக பார்க்க கற்றுக்கோ, அதுவே முதல் ஆராதனம், பெருமாளுக்கு நாம் பண்ணக்கூடிய ஆராதனம் அப்படின்னு காட்டுறான். தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தியலப்யம் தர்மார்த்த காமை அலம் அல்பகாஸ்தே சமாஷ்ரிதாத் பிரம்மதரோர் அனந்தான் நிசம்சயம் பிராப்ஸ்யத வை மகத்பலம். அந்த எம்பெருமான் சந்தோஷம் பட்டால், அவன் பிரசன்னனானால் நமக்கு கிடைக்காது என்ன இருக்கிறது? அந்த எம்பெருமான் சந்தோஷத்தை அடைஞ்சால் நமக்கு கிடைக்காது ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கிறச்சே தர்மமோ அர்த்தமோ காமமோ
எதுவாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு கிடச்சிடுறது. ஆனபடியாலே அந்த எம்பெருமானை ஆசிரித்தவர்கள் என்றைக்கும் சமாஸ்ரிதாத் பிரம்ம தரோனந்தான் நிசம்சயம் பிராப்சதவை மகத்பலம். அந்த எம்பெருமானை அடைஞ்சு அவன் அந்த எப்பேற்பட்டவன், அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா எனக்கே தனைத்தந்த கற்பகம் அப்படின்றார் ஆழ்வார். கல்பக விருட்சத்துக்கு முன்னாடி போய் தேவலோகத்தில் ஒரு கல்பக விருட்சம்னு இருக்குது, அதை என்ன கேட்டாலும் கொடுத்துடுமா. அதுக்கிட்ட போய் விருட்சமே நீயே என் கூட வந்துடும், என் கூட இருந்துடும்னா அதெல்லாம் வராது. ஆனால் எம்பெருமான் இருக்கிறான், அவனும் கேட்டதெல்லாம் கொடுப்பான். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா அவன்கிட்ட போய் எம்பெருமானே நீயே என் கூட வந்துடும்னா இதுக்கு தானே நான் இத்தனை நாள் காத்திருந்தேன்னு ஓடி வந்துடுவான். அந்த மாதிரி இருக்கிற அந்த எம்பெருமான் அவன் பக்கத்தில் நம்ம கேட்டால் கிடைக்காது என்ன இருக்கிறது, அதாவது அவன் சந்தோஷம் அடைஞ்சா நமக்கு கொடுக்காது என்ன இருக்கிறது, அது ஒன்றுமே இல்லையே. ஆனபடியாலே அவனை சந்தோஷம் படுத்தணும்னா இந்த சமத்துவத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்றதோட அந்த அத்தியாயம் முடிகிறது. அது மேலே 18வது அத்தியாயத்தில் மேலும் அந்த பிரகலாத ஆழ்வானுக்கு எத்தனை துன்பங்கள் கொடுத்தான். இந்த உபதேசம் பண்ணுறது அதோட முடிஞ்சு போகிறது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறாரோ இல்லையா தன்னுடைய தகப்பன், அந்த காலத்தில் அவர் என்ன பாடுபட்டார் அப்படின்றதெல்லாம் நாளைய தினத்தில் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாயம்.